எடுத்து பார்த்தோம்னா அதில் ஆட்டோகிராஃப் ஒரு மிகப்பெரிய பங்கு. ஆமாம்மா. ஸோ அதில் நீங்கள் பண்ண ஓலமுக்கன் சுப்பிரமணி அப்படின்ற ஊழமுக சுப்பிரமணி அந்த கேரக்டருக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு மிகப்பெரிய பிரேக். ஸோ அதன் மூலயமா தான் உங்களுக்கு திருப்பாச்சி அந்த படமும் வந்து கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட சினிமா கெரியரும் சேரன் அவங்க கூட தான் ஸ்டார்ட் ஆகுது. வெற்றி கொடி கட்டுல வந்து நம்ம வடிவேல் சாரோட மச்சானா நடிச்சிருப்பீங்க. ஆமாம். ஸோ எப்படி இருக்கு சார்? இப்போ மறுபடியும் 21 வருஷம் கழிச்சு ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி இருக்கு? அது எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்ப்பேன். ஓகே சார். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது அதனுடைய ஃபீல் வேறு மாதிரி எனக்கு தோணுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ உள்ள ஃபீல் இப்போது முந்தா நாள் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எத்தனை இடத்துல அழுதுன்னு எனக்கே தெரியல. இத்தனைக்கு நான் நடிச்சிருக்கேன், எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீலிங் வந்து மாறுபடுது பாருங்கள். அது உண்மையிலேயே வந்து அந்த படம் போயிட்டு இருக்கும்போதே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களெல்லாம் நினச்சி பார்க்குறோம். அது அந்த ஏஜ், அந்த ஒவ்வொரு சர்டன் ஏஜுக்கு அந்தந்த ஏஜுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வரும். அது காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது அப்பப்போ வரும். வந்தால் தான் அது வந்து மனிதர்கள். அப்படி வரலன்னா மனுஷங்களுக்கு கிடையாது இல்லை. அது சேரன் சார்கிட்ட நான் கேட்டேன், சார் எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன் சார் இந்த படம். ஆனால் அன்றைக்கி அந்த நீங்கள் இது போடும்போது பிரசாத் லேபில் போடும்போது எங்களை அறியாமல் நாங்களே அழுதுட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல. நான் இத்தனைக்கும் நாங்கள் நடிச்சிருக்கோம், எங்களால் அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஃபீல் அப்படி வருது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அதான் நானும் அழுதுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது வரும். அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்பம், துன்பம், சுகம், துக்கம், காதல், நட்பு எல்லாமே அது ஈக்குவல் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இன்றைக்கி நினச்சாலும் சேரன் சாரால் அந்த மாதிரி ஒரு கதையை மறுபடியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கதையில் நடிக்கவும் முடியாது, அந்த ஃபீலும் கொடுக்கவும் முடியாது. சேரன் மட்டும்தான் அது அந்த காலத்தில் அப்போ கொடுத்தாரு. இப்போ கொடுக்க முடியுமான்றது எங்களுக்கு டவுட் தான். ஏன்னா அந்த ஏஜ் ஃபேக்டரில் அப்படி ஒரு படைப்பு வந்து அவர் அவ்வளோ வேகமாக அவ்வளோ நிதானமாக கொடுத்தாரு. இப்போ வந்து கண்டிப்பாக முடியாது, அவராலே முடியாது சார். படத்தில் வந்து அவ்வளோ சென்டிமெண்ட், அவ்வளோ எமோஷன். படம் ஃபுல்லாகவே அது காதலாகட்டும், நட்பாகட்டும், தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவாகட்டும், ஒரு ஸ்நேகதிக்கும் ஸ்நேகனுக்கும் இருக்கக்கூடிய உறவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டே போட்டோம். ஆனால் இந்த படத்துலையும் எங்களை சிரிக்க வச்சது நீங்கள் தான். முக்கியமாக ஒரு சீனில் சொல்லணும்னா, மல்லிகா அவங்கள வந்து பார்க்க போவாங்க, அதான் பத்திரிக்கை. அப்போ வந்து முதல் பையன் பேர் வந்து செந்தில் அப்படின்னு இருக்கும். அவர் பார்த்தியா என்ன மறக்கல, செந்தில் பேர் வச்சு. அப்புறம் இன்னொரு பையன் பேர் வந்து இன்னொரு பேர் இருக்கும். உடனே நீங்கள் ஒரு டைலாக் சொல்லுவீங்க, அப்போ அது யாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக தேட்டரே சிரிச்ச மூமெண்ட் அது. அது இந்த சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் எடுத்தார். சீன் போயிட்டுருக்கு. ஃபிலிமு இப்போ ஒரு 400 அடி ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா. ஃபிலிம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைரக்டரோட சொந்த படம், நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா டைரக்டருக்கு தான் நஷ்டம் ஆகும். எங்களுக்கெல்லாம் 1000 ரூபா சம்பளம். ஃபிலிம் வேஸ்ட் ஆனால் 14,000 போயிடுச்சு. ஒரு 15,000 ஒரு ரோல் 400 அடி கேன். அப்போது மாட்டிட்டு எடுக்கிறாரு. போகுது பேசுகிறாங்க. இப்போ தம்பி ஓம் பேர் என்னப்பா? செந்தில் சொன்னோன்னே கட்டி பிடிப்பார். ஒரு நிமிஷம் இருறா, தம்பி ஓம் பேர் என்ன? சுரேஷ். ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தன் இருந்திருக்கேன், பெருசாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டக்குன்னு பார்ப்பார். பார்ப்போன்னே நானும் பார்ப்பேன். இது வந்து டக்குன்னு பார்க்கணும். நான் கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் லேட்டாக அப்படி பார்த்தேன். அவன் இல்லை பெஞ்சமின் டக்குன்னு வரணும் அப்படின்னாரு. அப்போது கேமராமேன்ட்ட ஏதோ அப்படின்ட்டு சரி ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டு கொள்ளார்னு விட்டார். கண்டத்தில் விட்டோன்னே ஐயோ நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தோன்னே அப்படியே ஓடிச்சு. கட், இதுதான் எனக்கு வேணும், இந்த எக்ஸ்பிரஷன் தான் எனக்கு வேணும், இதை வாங்குறது தான் நான் ஒன்று அடித்தேன்
நானும் வந்து 5 டேக்கு 6 டேக்கு போய் பார்த்தேன். 2 ஃபிலிம் கேளு நீ சாப்பிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வேணும், அந்த ரியாக்ஷன் வேணும். அதை வாங்கிறதுக்காக தான் நான் உண்மையிலே ஆமாம் அடி சரியான அடி. பையன் காது தான் பிஞ்சு போச்சு. அப்படி அடி. சாரி கொஞ்சம் அப்படின்னு சாரி கேட்டாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் வாத்தியார், தப்பு பண்ண சொல்லி கொடுக்குறதுங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்ஸ் பண்ணோம். அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா, படம் பார்க்கும்போது தேட்டரில் அவங்கெல்லாம் சிரிக்கும்போது அந்த அடியெல்லாம் மறந்து போச்சு. அவ்வளோ ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அது. அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம் சார் அது. ஆமாம். ஆட்டோகிராஃப்க்கு பின் முன் அப்படின்ற உங்களுடைய கெரியரை கண்டிப்பாக நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ பொருளாதார விதமாகவும் சரி அண்ட் உங்களுடைய கெரியர் வைஸும் சரி, ஆட்டோகிராஃப் எவ்வளோ ஒரு முக்கியமான படமாக உங்களுக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சம்பளம் என்னவா இருந்தது, என்ன மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்த உங்களுக்கான கதைகள், உங்களுக்கான முக்கியத்துவங்கள், உங்களுடைய சம்பளம் எப்படி ஏறிச்சு, அதை பற்றி பேசலாம். அது ஆட்டோகிராஃப் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பளம் வந்து 500 ரூபா, 750 ரூபா, 1000 ரூபா இப்படி தான் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கு ஆட்டோகிராஃப் முன்னாடி நடித்த படமெல்லாம் அப்படி தான். ஒரு வடிவேல் சார் கூட ஒரு சீன் 2 சீன் பண்ணுவோம். பர் டே வந்து 1000 ருபீஸ் கொடுப்பாங்க. அதுவே அதிகம். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கிற போது இந்த படத்துக்கு வந்து எனக்கு பர் டே 1000 ருபீஸ் கொடுத்தாங்க. இந்த படம் நடிக்கும்போது இந்த படம் நடித்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரோம். வெளியில் வந்தோடனே மேனேஜர்ஸ் நிறைய பேர் எங்களை வந்துலாம் கேட்குறாங்க, சார் உங்களுக்கு நான் மேனேஜரை வேலை பார்க்கணுமா, உங்களுக்கு இதை வேலை பார்க்கணுமா, உங்களுக்கு டேட்டை பார்க்கணுமா. அடையாங்க நீங்கள் நானே அண்ணாடங்காச்சு ஏதோ 500 ரூபா 1000 ரூபா வாங்கி சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் பொழப்பு கெடுத்துருக்கீங்க போல் இருக்கேன், போங்க சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்த்தீங்கன்னா 175 நாள் ஓடுதுங்க. 175 நாள் போட்ட இடமெல்லாம் ஜேன்னு கூட்டம். டிக்கெட் கிடைக்கல. டாக் அப்படி டாக் மவுத் டாக்கு. பசங்க காலேஜ் பசங்களாம் குவியறாங்க. எல்லாம் காலேஜாக போகுது பல்காக. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மொத்த காலேஜ் ஒரு ஷோ எடுத்துவாங்க, அவங்க காலேஜ் போய் பார்க்கணும். அப்படி போக ஆரம்பித்தாங்க, திருவிழாவுக்கு போகிற மாதிரி. பார்த்தீங்கன்னா சம்பளம் 1000 ரூபா பேசிட்டு இருந்தாலும் எல்லாம், சார் இப்போ என்ன சம்பளம் வாங்குறீங்க, நான் என்னங்க 1000 ரூபா 1500 ரூபா வாங்கிட்டு இருக்கேங்க. சார் ஒரு 10 நாள் டேட் வேணும், ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிக்கிங்க சார். 1000 to 10,000 10 மடங்கு சம்பளம் ஆட்டோகிராஃப். ஆமாம் ஆமாம். பைக்கு கூட கிடையாது அப்போது. நெல்லிசிவா சாரோட பைக்கில் தான், ஓசியில் தான் போவோம். நானும் நெல்லிசிவா ரூம்மேட்டு. அவரோட பைக்கில் தான் போவேன். அவரோட பைக் என்ன பார்த்தீங்கன்னா சரியான பைக்கு. பைக்குன்னு சொல்லக்கூடாது, டிவிஎஸ் 50. ஓகே. ஆமாம். அது ஹார்ன் அடித்தாருன்னா கிணத்துக்குள்ளே இருந்து இந்த எருமை கட்டுமே அந்த மாதிரி இப்படித்தான் சைக்கிளில் போகிறவங்க சொல்லிட்டு போவான், அண்ணே நான் முன்னாடி போய் ஏவிஎம்மில் நிற்கிறேன், சீக்கிரம் வந்து சேருங்கண்ணே அப்படின்ட்டு சைக்கிளில் போகிறவங்க சைடு வாங்கிட்டு போவார். செட்டு கோயிந்தேன். பெருத்த அவமானமாக இருக்கும். சார் இந்த விஐபில தனுஷ் அவர்களும் விவேக் அவர்களும் போவாங்க, பொறுமையா போவோம். விவேக் அவர்களும் கேட்பாங்க, இப்போ ஏன் நம்ம வாக்கிங் போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஸ்பீட்ல போவீங்க, அந்த மாதிரி வண்டி அதுக்கு மேல போகாது, எவ்வளவு திரும்பினாலும் போகாது, அவ்வளவுதான் அது அதனுடைய ஸ்பீடே. அது பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் சிவா, நான் இங்கே போய் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கினார். அந்த பைக்கும் அதே மாதிரி தான், ஸ்ப்ளெண்டர் பைக். அது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போனால் அதிகம், அதுக்கு மேலே போகாது. இப்படி கஷ்டப்பட்டுருந்த காலம். இந்த படம் நடித்து முடித்த உடனே முதல்ல எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆல்டோ கார் வாங்கினேன். ஆமாம். எனக்கு வந்த சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் கொடுத்த அட்வான்ஸில் 50,000 கட்டாங்க. அந்த 50,000 கொண்டு போய் கம்பெனியில் கட்டி நான் ஒரு ஆல்டோ கார் வாங்கினேன். வாங்கி ஒரு 16 வருஷம் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம்தான் நான் காரே மாற்றினேங்க. ஷிஃப்ட்டு மாற்றினேன். அது மாதிரி அந்த படம் வந்த உடனே நிறைய பேருக்கு வந்து அட்ரஸ் அதான், என்ன படம் பண்ணியிருக்கீங்க, ஆட்டோகிராஃபா, வாங்க உட்காருங்க டைரக்டர்ஸ் எல்லாம்
அதே மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சிம்புதேவன், பாண்டிராஜ், ராமகிருஷ்ணன், எல்லாருமே என்ன படம் பண்ணீங்கப்பா, நான் சேரன் சார்ட்ட ஆட்டோகிராஃபர் பண்ணேன். அப்படியா, கதை சொல்லுங்கள், கம்பெனியில் கூப்பிட்டு மரியாதை, அவ்வளோ ஒரு மரியாதை. ஆமாம், கூப்பிட்டு அவங்களும் தான் எல்லாருக்குமே அதுதான் அட்ரஸ்ஸு. கூப்பிட்டு கதை கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா பாண்டிராஜ் இன்றைக்கி பெரிய டைரக்டர் ஆகிட்டார், சிம்புதேவன் ஒரு பக்கம் பெரிய டைரக்டர் ஆகிட்டார், சங்கர் சார்ட்ட சொல்லி கதை சொல்லி ஆளாளுக்கு டைரக்டர் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே லைஃப், எல்லாருக்குமே அட்ரஸ். அதுதான் எனக்கு முதற்கொண்டு. எனக்கு வந்து வெற்றி கொடி கட்டு படத்து மூலமா இப்படி ஒரு நடிகன் இருக்கார் அப்படின்னு காட்டினார். ஆட்டோகிராஃப் திரைப்படம் சினிமாவில் சினிமா மக்கள்கிட்ட என்னை அடையாளம் காட்டின படம் ஆட்டோகிராஃப். அப்படி ஒரு படம். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நடித்த மல்லிகா கேரக்டர், இந்த சுப்பிரமணியம், ஓலமுக சுப்பிரமணியம், இது 2 பேருமே எனக்கு வேணும்னு சொல்லி பேரரசு திருப்பாச்சி படம் கமிட் ஆகிறார். கமிட் ஆகி ஒரு சூப்பர் குட் சாவித்திரி சார் நான் வர சொல்கிறாரு. நான் போகிறேன். போனோடனே சார் உட்காந்துருக்காரு. நீ ஆயா, நீ தான் ஆட்டோகிராஃப் நடித்த பையனா? இல்லையா, நீ தான் வேணும்னு பேரரசு குதிக்கிறாப்புல, என்ன அப்படி உனக்கு? சரி சரி, நானும் டைரக்டர் சொல்லி பார்த்தேன், வடிவேலு ஃபிக்ஸ் பண்ணி தரேன், விவேக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன், கருணாசுக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேங்கிறாப்புல. படமே வேண்டான்றாரு பேரரசு. சார், மல்லிகாவும் பெஞ்சமினும் எனக்கு வேணும், இவங்களை வச்சு நான் 100 நாள் படம் கொடுக்குறேன், அப்படி கொடுக்கலன்னா எனக்கு சம்பளமே வேணாம் சார் அப்படிங்கிறாப்புல. சம்பளமே வேணான்னா உங்களுக்கு பெருசாலாம் சம்பளம் தர மாட்டோம், டைரக்டருக்கு 1 லட்ச ரூபா தான் சம்பளம். படம் பண்ணுற யார் சூப்பர் குட்டில் பண்ணால் 1 லட்ச ரூபா தான் சம்பளம், தெரியுமா அப்படின்னாரு. சரி சார், ஓகே, எனக்கு சம்பளமே வேண்டாம், இவங்க 2 பேர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, நான் ஷூட்டிங் போகிறேன், படத்தை முடிச்சுட்டு நான் சம்பளம் வாங்கிக்கிறேன் சார் அப்படிங்கிறார். அப்போது இவங்க எல்லாம் பண்ண மாட்டேன், இவங்க இல்லைன்னா எனக்கு படம் வேணாம் சார் இருக்கிறார். நல்லா யோசனை பண்ணியா, இன்றைக்கி விஜய் சார் வந்து மார்க்கெட்டில் நம்பர் 1 ஹீரோ, அவர் கூட புதுசாக 2 பேர் போடுறார். இது வந்து பலப்பரிச்சு மாதிரி தெரியலையா சார்? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு படம் கொடுங்க, இல்லையா விட்டுருங்க, நான் வேறு கம்பெனியில் போய் பண்ணிக்கிறேன். சரி சரி, தலையெழுத்து ஓ அப்படின்ட்டு அவரை அனுப்பிச்சி விட்டு, சரி தம்பி ஒழுங்காக நடிக்கணும், பெரிய ஹீரோ, பார்த்து நடி, சம்பளம் என்ன கேட்குற? சம்பளம் விஜய் சார் கூட நடிக்கணும், சம்பளம் ஒரு பெருசா சார்? ஏற்கனவே விஜய் கூட நடிச்சிருக்கேன் சார், 1 சீன் 2 சீன் நடிச்சிருக்கேன். பகவதியில் பண்ணியிருப்பீங்க. ஒரு சீன் பண்ணியிருக்கேன் சார், காமெடியில் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி த்ரூ அவுட்டாக பண்ணதில்லை சார். 6 மாதம் டேட் வேணும்பா. 6 மாதம்? ஆமாம். ஓகே சார், உனக்கு சம்பளம் 20,000 ரூபா சார் சொல்கிறார். 20,000 ரூபாய் சம்பளம், 6 மாதம் டேட், எங்கேயும் போகக்கூடாது, எந்த கம்பெனியில் ஷூட்டிங் கூப்பிட்டா, நம்ம கம்பெனியில் ஷூட்டிங்கே இல்லைனாலும் நீ பேசாமல் வீட்டில் தான் இருக்கணும். திடீர்னு கூப்பிடுவார் டைரக்டர். 6 மாதத்துக்கு 20,000 ரூபாவா சார்? இல்லை 6 மாதத்துக்கு 20,000. அப்படி அந்த படம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் இவர் விஜய் சார் படம் பண்ணி அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா இதில் திருப்பதி படம். திருப்பதி அஜித் சார் கூட பேரரசு சார். ஆமாம், கன்னியாகுமரி 1.5 லட்சம், எனக்கு 3 லட்சம் சம்பளம். அப்படி இந்த ஆட்டோகிராஃப் படத்தினால பார்த்தீங்கன்னா எங்கள் சம்பளம் டப்புன்னு ஏறிட்டே போச்சு. கேரக்டரைசேஷன், நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்தாங்க டைரக்டருங்க, இயக்குநர்கள். ஒரு சீன் 2 சீன் நடிக்கிற நடிகர் இல்லைப்பா, நல்ல ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்டரும் நம்மளை பயன்படுத்தினாங்க. அப்படி தான் நம்ம கேரியர் போச்சுது. ஆட்டோகிராஃப் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம். நான் ஒரு இசைக்குழு வச்சு நடத்திட்டுருக்கேன் சார். என்னுடைய இசைக்குழுக்கு பேர் ஆட்டோகிராஃப். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாடி தான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். பட் பேர் வந்து இப்போ ஆட்டோகிராஃப் படம் என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கி வந்து பேரை மாற்றினேன். ஆட்டோகிராஃப் என்னுடைய மியூசிக் ட்ரூப்புக்கு ஆட்டோகிராஃப் தான் அவன் வச்சு இன்றைக்கி வரைக்கும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நான் போகாத நாடுகளே கிடையாது என்னுடைய இசை நிகழ்ச்சி. என் முதல் பாடலே ஒவ்வொரு பூக்களுமே தான். அப்படி இன்றைக்கி வரைக்கும்
எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுருக்கிறது ஆட்டோகிராஃப் படம் தான். அது வந்து யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களை நடிக்க வச்ச இயக்குனர் சேரன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார் ஆக்சுவலாக சேரன் சார் கூட ஆல்ரெடி வெற்றி கொடி கட்டு பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன ரோல். ஸோ அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் இவ்வளோ பெரிய படத்தில் அதுவும் அவரே ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஹீரோ கூட ஃப்ரெண்டாக வர போகிறீங்க. ஓலமுக்கன் சுப்பிரமணி வந்து பயங்கரமாக வந்து ஒரு அரட்டை பண்ண போகிறாரு, நீங்கள் தான் அந்த காமெடி போர்ஷனை லீட் பண்ண போகிறீங்கன்னு போது என்னென்ன சொன்னாங்க, நீங்கள் எப்படி அதுக்கு தயாரானீங்க, அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு எப்படி இருந்தது? இந்த படம் ஆட்டோகிராஃப் படம் ஆரம்பிக்கும் போது டைரக்டர் என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்குது, இதில் வந்து படத்தில் வந்து ஒரு 4 பேர் மீட் பண்ணுறேன், அதில் முதல்ல உங்களை மீட் பண்ண வரேன், அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்கு சின்ன வயசு கேரக்டர் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ யாருன்னு கேட்கும்போது பிளாக் பாண்டி தான் அந்த கேரக்டர் பண்ணார். சரிங்க சார், பண்ணுறேன் சார் அப்படின்னா எல்லாரோட சின்ன வயசு கேரக்டரும் பிடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சேரன் சாரோட சின்ன வயசு கேரக்டர்லாம் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 மாதம் ஆச்சு. எல்லா பத்திரிக்கையில் போட்டு அதில் போட்டு இதில் போட்டு, அப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் கிடையாது, பத்திரிக்கை செய்திகளில் கொடுத்து ஃபோட்டோஸ் வர வச்சு கடைசியில் ஒருத்தர் தருமபுரியிலேருந்து ஒரு பையன், அந்த பையனை செலக்ட் பண்ணார். என்னை வந்து இவருக்கு பிளாக் பாண்டிக்கு ஈஸியாக அவர் பிடிச்சிட்டார். ஆமாம், ஏன்னா அப்படியே ரிசம்லன்ஸ் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சாங்க. அந்த படம் கிளைமேக்ஸ் பண்ணும்போது நம்ம ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் தான் எத்தனையோ மண்டபம் பார்த்தாங்க, யாருமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கல, முன் வரல. ஏன்னா இவருக்கு அவ்வளோ கஷ்டம், ஏதாச்சும் ஒரு மண்டபத்தில் பண்ணணும், அவர்கிட்ட பணம் இல்லை, எப்படி பண்ணுறது, இப்போ முடிச்சாங்கன்னா ஆர்டிஸ்ட் கால்ஷீட்லாம் ரெடியாக இருக்குது, விட்டா மறுபடியும் ஆர்டிஸ்ட்டுகளை பிடிக்க முடியாது. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் வந்தாங்களோ எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், எல்லாருமே டேட் வாங்கிட்டாங்க. மண்டபமாக தேர்றாரு சாம்பசிவம் சார் மேனேஜர், யாருமே தரமாட்டேன்றாங்க. அப்புறம் ரஜினி சார்கிட்ட போய் மூவ் பண்ணாங்க. ரஜினி சார் வந்து சரி எடுத்துக்கங்க, மண்டபம் எடுத்துக்கங்க, ரஜினி சார் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போது அந்த மண்டபத்துக்கு கரண்ட் பில் மட்டும் நீங்கள் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ தரப்பில் சொன்னாங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் போச்சுது, கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு இல்லை. டெய்லி சாப்பாட்டுக்கு அந்த ஷூட்டிங் போகிற பேட்டா செலவு, அந்த செலவு, அதுக்கெல்லாம் மீட் அவுட் பண்ணார். ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் இல்லை, கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு இல்லை. ஆர்டிஸ்ட் கூட சமாளிச்சிக்கலாம், கரண்ட் பில் கட்டுறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் அன்றைக்கி வந்திருக்காங்க, சேரன் சாரோட அப்பா அம்மா பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஊரில் சினிமா ஆப்ரேட்டர், அங்கே மேலூரில் மதுரையில். அவங்க அம்மா வந்து டீச்சர், அவங்களால முடிஞ்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்பா இதுதான்ப்பா இருக்குது, இதை வச்சு படத்தை எப்படியாச்சும் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கான் அந்த வாட்ச்மேன், கரண்ட் பில் கட்டுங்க, இருப்பா கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. நான் என்னென்ன சத்தம் போகிறாங்கன்னு நானும் அலெக்ஸு, திண்டுக்கல் அலெக்ஸும் மல்லிகா ஹஸ்பண்டாக 2 பேரும் வெளியில் வந்து பார்த்தா இவர் பேசிகிட்டு இருந்தார் படிக்கட்டில் உட்காந்து. அப்போது ஐயா என்னையா இப்போ என்னாச்சு அப்படின்னு, இல்லை தம்பி கரண்ட் பில் கட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, கையில் இருந்தால் கொடுத்துட்றோம்னா, காலையில் கொடுத்துறோன்னு சொல்கிறேன், இல்லை இப்போயே கட்டியாகும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. கையில் காசு இல்லைப்பா, இதுதான்ப்பா இருக்குது அப்படின்னு 10 ரூபா 20 ரூபா நோட்டு அப்படி எடுத்து காட்டுறாரு. என் தம்பி சொந்தமாக படம் எடுக்கிறான், படம் ஓடுமா, படம் ஓடினா தானே லைஃபு, படம் ஓடலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுகுறாரு தேம்பி சின்ன பிள்ளை மாதிரி. சேரன் சாரோட அப்பா, ஏன்னா அவரும் சினிமா ஆப்ரேட்டராக ஒரு 40-50 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ இப்படி அழுகுறாரு அப்படின்னா, ஆமாம் தம்பி எனக்கும் தெரியல, சினிமா படம் ஓடினா தானேப்பா காசு, மொத ஹீரோவாக நடிக்கிறான், இவனை யார் பார்த்தா தான் உண்டு, யாரும் பார்க்கல. பல பேர்கிட்ட அந்த கதையை சொல்லிட்டு யாரும் முன் வரலன்னு சொல்லி எந்த ஹீரோவுமே பண்ணலைங்க. எத்தனை ஹீரோட்டு போய் அப்ரோச் பண்ணுறது, யாருமே பண்ணல. இல்லை பண்ண முடியாது இப்படியே எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாங்க. இவர் ரொம்ப எக்ஸைட்டட். அப்புறம் தான் எல்லோரும் சொன்னாங்க, சார் நீங்களே பண்ணுங்கள் சார், நீங்கள் இல்லைப்பா அது சரியாக வராது, ஏன்னா சொந்த படம் நானே பண்ணோம்னா இப்போ
இல்லை சார் நீங்கள் சொந்த படத்தில் நீங்களே பண்ணால் தான் கரெக்டு. ஏன்னா வெளி ப்ரொடியூசர்கிட்ட பண்ணிங்கன்னா படம் பண்ணி இது சப்போஸ் வேறு தோற்று போச்சுன்னா பாரு இவன் நடித்தான் படம் தோற்றுருச்சு அப்படின்ற மாதிரி டாக் வந்துடும். இது உங்களுடைய சொந்த படம், ஜெயித்தாலும் தோற்றாலும் நீங்கள் தான், அதனால் தைரியமாக பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் சார், படம் 100 days படம். ஏன்னா இந்த மாதிரி ஃபீல்டான படம் வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. எவர்கிரீன், அது எந்த ஏஜ்லேயும் எந்த வருஷமும் பார்க்கலாம். இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு கூட நம்ம இதை பார்க்கலாம். அப்படி ஒரு படம் இது. அந்த மாதிரி இந்த படம் எடுக்கும்போது அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு கஷ்டம் பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தேட்டரில் போய் ஃபஸ்ட் டே பார்க்குறோம், கூட்டமே இல்லை சார். வெறும் 60 பேர் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷோ எங்கே? சென்னையில் 60 பேர் 70 பேர் 50 பேர் இப்படி தான் தேட்டரில் இருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுற ஒன்றும் புரியல. எல்லாம் ஐயோ படம் என்ன இப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவ்வளோதான் போலகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். சரி அடுத்த நாள் போய் பார்க்கலாம். அடுத்த நாள் போகிறோம், க்ரௌடு பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடுங்க. மறுநாள் டிக்கெட்டு கிடைக்கல யாருக்குமே. அவ்வளோ ஜேஜின்னு பொம்பளைங்க கூட்டம். அப்படி பசங்க, காலேஜ் பசங்க பாருங்க. ஒரே நாள் அது அப்படி மாறிச்சு, அந்த ட்ரெண்டு மாறிச்சு. அப்படி ஒரு அந்த 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 ஃபீலை போய் எல்லோரும் போய் பகிர்ந்துக்கிட்டாங்க. கரெக்ட். அதுதான் உண்மை. எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, நேற்றுக்கு பார்த்தா 40 பேர் உட்காந்துருந்தான் தேட்டரில். இன்னைக்கு சாரு டைரக்டர் பார்த்துட்டு அழுதுட்டு போயிட்டாரு. சரி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னடா உள்ள நுழைய முடியல எங்களால், அவ்வளோ க்ரௌடு. அப்படி ஒரு இது எல்லா இடமும் இதே மாதிரி தான். எல்லா இடமும் இது சேலம்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளாக கூட்டமே கிடையாது. 3ஆவது நாள் தான் பிக்கப் ஆயிடுச்சு. மதுரையில் அதே மாதிரி தான். அந்த மாதிரி லேட் பிக்கப் ஆச்சு. எப்படி நம்ம விக்ரம் சாரோட இந்த இது சேது பிக்கப் ஆச்சு, அந்த மாதிரி இது ஆச்சு. மக்கள் வந்து அந்த கதாநாயகனாக ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த கதையே ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய ஃபீலை வந்து பிரதிபலிக்குது. ஒவ்வொருத்தரோட படம் பார்க்கும்போது இது நம்ம வாழ்க்கையில் நடந்த கதை, இது நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவம், இது நம்ம வாழ்க்கையில் நடந்த அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்குள்ளே அதை வந்து பொருத்தி பார்த்தாங்க. அதனால தான் அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. சார் ஆக்சுவலாக ஆட்டோகிராஃப் படத்தையே வந்து சேரன் சார் வந்து விஜய் சார் கிட்ட இந்த கதை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி, தேசிய விருதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் விஜய் சார் கூட சேர்ந்து திருப்பாச்சி வாங்கி. அந்த டைமில் விஜய் சார் ஏதாவது உங்ககிட்ட பேசியிருப்பாரா? ஆட்டோகிராஃப் பற்றி பேசியிருக்காங்களா? நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஐயோ அவரே பேசினாருங்க விஜய் சார். ஆமாம், நான் இந்த படம் கமிட் ஆன உடனே என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, முத்துக்கால போண்டாமணி, நெல்லி சிவா, இவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி படம் ஷூட்டிங்க்கு இன்னும் 10 நாள் இருக்குது பெஞ்சமின் போகிறதுக்கு. 10 நாளைக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம், ஓவர் நைட்லேயே என்ன வேணாலும் நடக்கலாம், ஒரே நைட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். தயவு செஞ்சு டெய்லி போய் டைரக்டரை பார்த்துக்கிட்டு சார் நான் இருக்கணான்னு கேட்டுக்கோ. திருப்பாச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம், அவர் டைரக்டர்கிட்ட போனேன். முதல் நாள் போனேன், என்ன பெஞ்சமின் சார் நான் தானே இதில் நடிக்க போகிறேன். ஏங்க நீங்கள் நடித்தா தான் எனக்கு இந்த படமே, இல்லாட்டி எனக்கு படமே வேணான்ட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா ப்ரொடியூசர் முன்னாடி சொன்னேன்ல, நீங்கள் தான் நடிக்கிறீங்க போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து சொல்கிறேன், முத்துக்கலைக்கெலாம் சொல்கிறேன், அண்ணா இந்த மாதிரி சொல்கிறாருண்ணே டைரக்டர். பெஞ்சி நீ வேறு அங்கெல்லாம் மோதுவாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போய் ப்ரொடியூசர்கிட்ட டைரக்டர் போய் மோதுவாங்க, ஹீரோக்கிட்ட போய் மோதுவாங்க. நீ என்ன பண்ணுற, ஹீரோட்ட போய் கேட்டு விஜய் சார்கிட்டே போய் கேட்டுரு அப்படின்னோடனே. அப்போ விஜய் சாரோட டிரைவர் வெங்கடேசன் அவர் ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி சார் பார்க்கணும் அப்படின்னா. சார் வந்து ஃபாரின் போயிருக்காரு, வர்றதுக்கு வந்து ஒரு 4-5 நாள் ஆகும். ஏன்னா பூஜை அன்றைக்கி தான் அவர் வராரு, பூஜை அன்றைக்கி முதல் நாள் தான் வராரு. ஏவிஎம்மில் தான் பூஜை, நீங்கள் பூஜை அன்றைக்கி வாங்க. 10ஆம் நம்பர் ரூமில் தான் அவர் இருப்பார் எப்பயுமே. விஜய் சார் எப்பயுமே 10ஆம் நம்பர் ரூமில் தான் இருப்பார். ஏவிஎம் போனாவே 10ஆம் நம்பர் வரும். அந்த ரூமுக்கு நீங்கள் வந்துடுங்க, நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. சரி பூஜை அன்றைக்கி போயிட்டேன்.
போயிட்டோடனே கூட்டம், சரியான கூட்டம். விஜய் படம் ஷூட், இது பூஜை, பேரரசு, சூப்பர் குட்டு, கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். உள்ளே நுழைய முடியல என்னால். அப்புறம் போய் பின்பக்கம் போய் உள்ளே போயிட்டேன், 10ஆம் நம்பர் ரூம் போயிட்டேன். டைரக்டர் யாருமே போய் பார்க்கல. நீங்கள் போயிட்டீங்க நேராக விஜய் சார் பார்க்கலான்ட்டு வெங்கடேசனுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். போனோடனே உள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தார். அண்ணே இந்த வர இருப்பாங்க சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தார். என்னப்பா சாரை பார்க்கணும், இந்த இப்போ வந்துடுவார் வெளியில், பூஜையில் பார்த்துலாமே. இல்லைண்ணே அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துன்னு பேசணும். அப்படியா கேட்டு வரேன். உள்ளே போனார். உள்ளே போயிட்டு கேட்டு வந்து உள்ளே கூப்பிட்றாரு, வாங்க. அவன் சார் வணக்கம் சார், வாங்கண்ணே. அப்புறம் அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாண்ணே? அவங்க நல்லா இருக்கேன் சார். என்னண்ணே என்ன பிரச்சனை, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சார் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்டா. அவனே சொன்னார், டேரக்டர் சொன்னார்ண்ணே, நல்லா பண்ணுவோங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுவோம். இல்லை சார் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை மாற்றி விட்றாதீங்க சார், ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இன்றைக்கி பூஜைக்கு அப்புறம் எப்படி வேணாலும் மாறணும், எல்லாம் ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்கிறாங்க, எதுவும் மாற்றி விட்றாதீங்க சார், லைஃப் சார். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, விஜய் சார், பெஞ்சமின் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், என் கூட யார் போட்டாலும் சரி, டைரக்டர் யார் போட்டாலும் சரி நான் நடிப்பேன். யாருக்கு என் பேர் தெரியாதவங்களே போட்டாலும் நான் நடிப்பேன். நான் அந்த மாதிரி ஆள். அடுத்த பொழப்புல நான் கெடுக்க மாட்டேன். டைரக்டர் மாற்றாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை சார் டைரக்டர் போய் பார்த்தேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்க, இல்லாட்டி இப்போ படமே வேணான்னு சொல்கிறாரு டைரக்டர். அப்புறம் என்ன, போங்க ஷூட்டிங்கில் மீட் பண்ணுவோம், திண்டுக்கல்லில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. பயங்கர அளவு கடந்த சந்தோஷம். அங்கே ஃபோன் பிளாக் மட்டும் எடுத்தார். அங்கே ஒரு சீக்வன்ஸு எடுத்துகிட்டு அப்புறம் போகும்போது சரி ஒரு தடவை பாத்ரூம் பண்ணிட்டு அவர் காரில் ஏறி போகிறதுக்கு வந்தார். நான் முன்னாடி ஒன்று நின்றுட்டு சார் கண்ணாடி இறக்குனார், நடிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு வாரம் சார் தூக்கமே இல்லை ரூமில். நெல்லை சிவா சொல்கிறார், இலே மாற்றிடுவானுங்களா, பார்த்துக்கலே. இல்லை நான் அதை மாற்ற மாட்டாங்கண்ணே, கான்ஃபிடண்ட்டாக சொன்னாங்க, 2 பேருமே சொன்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு முதல் நாள் சாம்பசிவம் சார் ஃபோன் பண்ணுறாரு, உங்களுக்கெல்லாம் இது இந்த சூப்பர் குட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, டிக்கெட் போட்டாச்சு, போகிறீங்க, நடிக்கிறீங்க. அப்போ தான் நினச்சேன், சரி இந்த ஆட்டோகிராஃப் படம் நம்மளை எங்கே கொண்டாந்து விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் என்னன்னே தெரியாது. விஜய் சார் கூட ஒரு சீன் நடிக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம். இப்போ அவர் கூடவே அவருக்கு நண்பராக விஜய் சார் கூட எப்பயுமே 10 பேர் 5 பேர் 6 பேர் ஃப்ரெண்டாக போடுவாங்க. அந்த படத்தில் சோலோ நான் மட்டும்தான். அப்பா இப்படி ஒரு கொடுப்பனை எவனுக்கு அமையும்? நான் ஒரு சாதாரண கிராமம் தான், எங்கேயோ பிறந்தேன். நம்ம விஜய் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த அந்த சந்தோஷத்தை எல்லைக்கு உச்சிக்கே போயிட்டேன். அப்படி ஒரு ஃபாரின்லாம் கூப்பிட்டு போய் நீங்கள் இந்த கை தானே விஜய் பிடிச்சது, இந்த கை தானே விஜய் கட்டி பிடிச்சது, ஐயோ கைக்கு முத்தம் கொடுக்குறாங்க, காலுக்கு முத்தம் கொடுக்குறாங்க, வாய்க்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஐயோ ஆக்சுவலாக படத்துலையுமே உங்களுடைய இழப்புக்கு அப்புறம் தான் அவருடைய எழுச்சி பயங்கரமாக இருக்கும், கோபம், ஆக்ரோஷம். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டார். சென்னை நம்ம ஏன் இது பண்ணணும் அது பண்ணணும்னு இருப்பார். பட் நண்பன் இறந்துட்டான்னு உடனே இன்னொரு இழப்பு இந்த குடும்பத்துக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நான் கேட்டேன் ஷூட்டிங் அப்போ, சார் என்ன சார் பாதி நாங்களாம் ஒரு பெரிய நடிகர்களே கிடையாது, மல்லிகாவும் புதுசு, அந்த பொண்ணு அப்போ தான் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கு மல்லிகா, நானும் ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, சும்மா ஒரு சீன் 2 சீன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு இருந்தேன். எங்களை போய் போடணும்னு எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பெஞ்சமின் ஆட்டோகிராஃப்னு ஒரு படத்தை, உங்கள் படத்தை நான் பார்த்தேன், என்னைக்கு பார்த்தனோ அன்றைக்கே முடிவு பண்ணேன், இவங்க 2 பேரும் நம்ம கதைக்கு வேணும், மல்லிகாவும் பெஞ்சமினும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எங்கள் அசிஸ்டண்ட்டுங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். கேட்டு பாருங்கள் பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இவர் இல்லாமல் நான் படம் பண்ணுறதில்ல
அப்படி ஒரு தாக்கத்தை வந்து எனக்கு ஏற்படுத்திச்சு ஆட்டோகிராஃப் படம். அப்படி ஒரு ஃபீல் எனக்கு கொண்டாந்துச்சு. இதே மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு முந்திக்கிட்டாரு, சேரன் முந்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எத்தனை இடத்துல அவரும் சொல்கிறாரு, நான் எத்தனை இடத்துல அழுதுன்னு எனக்கே தெரியலப்பா. அப்படி என்ன அழ வச்சிருச்சு இந்த படம். அப்படி ஃபீலை கொண்டாந்துச்சு. அப்போ அப்படி பண்ணேன். இப்பேற்பட்ட நடிகனுங்களை நம்ம படத்தில் நடிக்க வைக்கணும், விஜய் சார் கூட அந்த 2 பேரும் நடிக்க வைக்கணும்னு சொல்லி தான் நடிக்க வச்சாருங்க. அந்த மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் படம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்த படம். ஆமாம், மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு எல்லாருக்குமே. விஜய் சார் என்ன சொல்லியிருந்தாரு ஆட்டோகிராஃப் பற்றி? அதை ஏதாவது பேசுவீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஏன்னா உங்களுக்கான காம்பினேஷன் சீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. ஆமாம், அவர் என்ன சொன்னார்? அவர் கேட்பார், அடிக்கடி கேட்பார், இந்த சீன் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு, அம்மா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி யாராவது ஏதாச்சும் நடந்திருக்கா, லவ் எல்லாம் வந்திருக்கா? சார் லவ் இல்லாத மனுஷன் யார் சார் இருக்கா? ஆம்பளே கிடையாது சார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் காதல் வசப்படுவான். அது ஸ்கூல்லையோ, ஊர்லேயோ, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காதல் வயப்பட்டே ஆகணும். ஏன்னா அது இயற்கை, அது நியதி, இயற்கையை தான். அது வந்து மனிதர்களுக்கே உண்டான பண்பு அது. ஏன்னா ஆசா, பாசம், சுகம், துக்கம், அன்பு, இது எல்லாமே அதில் கிடைக்குது. பெற்றவங்கள்ட்ட அப்படி என்ன பெற்றவங்கள்ட்ட இல்லாதது அவங்கள்ட்ட கிடைக்குதுன்னு அது வந்து அது அது அவங்களோட பழகி உணரும் போது தான் அதனுடைய இது டெப்த்து தெரியும். அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நம்ம அப்பா அம்மா இருக்கோம், அப்பா அம்மா கூட பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா நம்மளை பாசத்தை காட்டி, அன்பை காட்டி, இதை காட்டி, பணத்தை கொடுத்து, நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து, நம்ம பையன் நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துறாங்க. அப்படி வளர்ந்த பசங்க ஒரு டீனேஜ் வரும்போது அவங்களுக்குள்ள வேறு ஒரு பரிணாமம், வேறு ஒரு அன்பு, வேறு ஒரு லவ், வேறு ஒரு அது வந்து இன்ஃபேக்சுவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வயசில் ஏற்படக்கூடிய ஒரு அந்த ஈர்ப்பு, காந்த சக்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படித்தவங்க, உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காதல் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துச்சு. என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில், என்னுடைய காலேஜ் லைஃப்பில், நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது என்னுடைய காலேஜ் லைஃப்பில் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி